ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்துட்டு வியானா பயங்கர டென்ஷன் ஆகி கானாவனத்தை போட்டு பொழக்கிறாங்க. அவரே ஏற்கனவே வந்துட்டு பதட்டம் ஆகிட்டு ஒரு அதிர்ச்சி இதில் இருக்கார். எதுக்கு எடுத்தாலும் பாவம் அதிர்ச்சி அதிர்ச்சி அதிர்ச்சியோ அதிர்ச்சி அப்படின்றது இருக்கார். நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா கானாவனத்தை வந்து ரொம்ப பதட்டமாக இருக்கார். எதுக்காக பதட்டமாக இருக்காருன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் அவர் போடுற கவுண்டர் எல்லாமே அவருக்கு பேக் ஃபயர் ஆகுது. முன்னாடி வந்து தர்பீஸை கலாய்ச்சிட்டு இருந்தால் எல்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க, ரசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு தர்பீஸை கலாய்க்கும் போது ஏங்க அவங்ககிட்ட போகிறீங்க அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பித்ததுனால இப்போ அவரோட விஷயங்கள் எல்லாமே போச்சு, தீர்ந்து போச்சு. அதனால் வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது வியானா போட்டு பொழக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து ரொம்ப ஓவராக பேசியிருப்பார். எல்லாருமே வந்துட்டு நீங்கள் கேமராவுக்கு தான் நடிக்கிறீங்க அப்படி இப்படின்னு, நீங்கள் மட்டும் என்ன பண்ணுறீங்கன்றது அவங்களோட கேள்வி. இப்போ இங்கே வந்து பிடிச்சி கலாய்க்கிறாங்க. உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், பேசுங்க அப்படின்றாரு. என்னென்னா, இங்கே எல்லாருமே வந்துட்டு ஃபஸ்ட்டு வாரம் வந்துட்டு ஆமாம் எல்லாருக்கும் கேமரா டென்ஷன் இருக்கும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது, நீங்களும் அதை தான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த கேமரான்றது விஷயங்களே மறைஞ்சிருச்சு, போயிடுச்சு. இப்போ எஃப்ஜே கூட வந்துட்டு திடீர்னு பொங்குறான், அதுக்கப்புறம் வந்துட்டு அவனே அப்படியே கூல்டவுன் ஆகிறான். ஏன்னா அவனுக்கு எல்லாமே மறந்து போச்சு, கேமரா இருக்கிற விஷயங்கள் எல்லாமே மறந்து போச்சு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாங்கள் செஞ்சால் மட்டும் அது வந்து கேமரா டென்ஷன், நீங்கள் பண்ண மட்டும் அது ஒரிஜினல்ன்ற மாதிரி ஏன் போர்ட்ரே பண்ணுறீங்க? இங்கே யாரும் வந்துட்டு ஒருத்தரை கீழே தள்ளி விட்டுட்டு மேலே வர்றதுக்காகலாம் முயற்சி பண்ணல, சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னா, எந்த மெம்பர் உங்களுக்கு மைண்டுக்குள்ளே தோணும்ல, இவர் தான் நம்மளை வந்து தாழ்த்துறாரு, நம்மளை கீழே தள்ளி விடாரு பார்க்குறாரு, அவர்கிட்ட போய் டேரக்டாக பேசுங்க. அவர் நடிக்கிறான்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு மொத்தமாக வந்து எல்லோரும் கேமராக்காக நடிக்கிறீங்கன்னு எதுக்கு சொல்கிறீங்க? நீங்கள் பண்ணுறது மட்டும்தான் வந்து ரியலாக பண்ணுறீங்க, நாங்கள் பண்ணுறது பேர ரீலா இல்லை என்னன்னு கேட்குறேன் நான். இப்போ வந்து உங்ககிட்ட நான் வந்துட்டு பேசுகிறதுனால நீங்கள் உடனே வந்துட்டு நீங்கள் வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்காக தான் என்கிட்ட பேசுகிறீங்க, என்கிட்ட நீங்கள் பேசினாலும் நீங்கள் ஃபேமஸ் ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நினச்சிடாதீங்க. எல்லாரையும் மொத்தமாக முதல் சொல்லாதீங்க. உங்களுக்கு தைரியம் இருக்குல்ல, தைரியம் இல்லையா? சுத்தமாக தைரியம் இருந்துச்சுன்னா அந்த முகத்துக்கு நேராக போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கலாச்சிட்டாங்க. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நம்ம தைரியம் இல்லைன்னா சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆமாம், உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா சொல்லுங்கன்னும் போது கமருதீன் பக்கத்தில் இருந்தார். அவர் சொல்லிட்டு இல்லை தர்பீஸ்க்காக தான் சொன்னார். தர்பீஸ்க்காக சொல்கிறீங்கன்னா தர்பீஸ் பேரை சொல்லுங்கள், ஏன் மொத்தமாக சொல்கிறீங்க அப்படின்போது அரோரா சொல்லிட்டாங்க. இல்லை நேற்று சுபிஷா கூட நீங்கள் வந்து நடிக்கிறீங்கன்னீங்க, வியானாவும் நேற்று வந்து சண்டை வந்துச்சு. ஸோ பாவம் கானாமுனத்தை வந்து என்னடா 4 பக்கமும் அடி விழுதுடா, நான் என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி முழிச்சிட்ருக்காரு. இதில் வேறு வந்துட்டு பேட்டரி மாற்றணும்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க சொல்லும்போது சபரிக்கு அவருக்கு வேறு டப்புன்னு முட்டிக்கிச்சு. பாவம் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. நேற்றுலேருந்து ஒரு பதட்டமாக இருக்காருன்னு கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடுவார் நினைக்கிறேன். ஏன்னா இவரை வந்து ப்ரமோட் பண்ணிட்டாங்க. நீ வந்து அரசருக்கு லாய்க்கில், நீங்கள் போங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அதனால் பார்ப்போம் இதுக்கப்புறமாவது கானாவனத்தோட அந்த நார்மலான காமெடிஸ்லாம் வருதான்ட்டு. உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.